ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்பியன்ஸ் கிச்சன். நம்ம கிச்சன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான ஒரு கார சட்னி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கல் தோசை, சாஃப்டான கல் தோசை ரெடி பண்ணி அது கூட இந்த சட்னியை வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா அடிப்பொலி காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லியுமே சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருட்களை வச்சு அருமையாக பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு ரெசிபி. இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் இத லைட்டா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா, பூண்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வரமிளகா ஒரு 2 சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 1 சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆனியன் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இத லைட்டா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, நாட்டு தக்காளி. அதனால நான் இது புளி சேர்த்துக்கல. நீங்க சாதா ஆர்டினரி தக்காளி அப்படின்னா, இதில கொஞ்சமா புளி சேர்த்துக்கணும். கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி இந்த மாரி அரைச்சிட்டு வந்துரலாம். இப்போ அரைச்சு வச்சு நம்ம சட்னி ரொம்ப ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு குடுத்துக்கலாம். தாளிப்புக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. சூடானதும் அதில் பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்படியே இந்த தாளிப்பை இந்த சட்னியில் கொட்டிக்கலாம். சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.